செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உக்ரைன்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரஷ்யா தீவிர தாக்குதலை நடத்தியிருக்கு. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க. அதாவது உக்ரைன்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இரவு நேர ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 479 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதா உக்ரைன் விமானப்படை திங்கட்கிழமை தெரிவிச்சிருக்கு. இது குறித்து அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் கூறும்போது, உக்ரைன்ல பல்வேறு பகுதிகளை நோக்கி பல்வேறு வகைகளைச் சேர்ந்த 20 ஏவுகணைகளும் ஏராளமான ட்ரோன்களும் ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் ஏவப்பட்டது அப்படின்னும், இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உக்ரைனின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள் குறிவைக்கப்பட்டது அப்படின்னும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைன் வான் பாதுகாப்பு தளவாடங்கள் 277 ட்ரோன்களையும் 19 ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதா விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா 10 ட்ரோன்கள் ஏவுகணைகள் மட்டுமே இலக்கை தாக்கியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்றாலும் கூட இதை நடுநிலை ஊடகங்கள் இதுவரை உறுதிப்படுத்தல. ரஷ்யாவின் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைன் இராணுவ இலக்குகளை மட்டுமே நோக்கி தாக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கு. என்றாலும் கூட இந்த தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அமைச்சகம் எதையும் தெளிவுபடுத்தல. ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல்கள் பெரும்பாலும் இரவு தொடங்கி காலை வரை நீடிக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருட்டுல ட்ரோன்களை கண்டறிகிறது ரொம்ப கஷ்டம். 3 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த போரில் உக்ரைனின் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட சாகித் ரக ட்ரோன்களால் ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருது. இந்த தாக்குதலில் 12,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக ஐநா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா, உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் தாக்குதல்களின் தீவிரம் இரு தரப்புகளுக்கும் மத்தியில் சீக்கிரமாக சமாதான ஒப்பந்தத்தை எட்ட முடியாதுன்ற அளவுக்கு அச்சத்தை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா, ரஷ்யாவுக்குள்ள ஊடுருவி அங்கு உள்ள விமான தளங்களை உக்ரைன் ட்ரோன்களால் தாக்கிய பின்னர் ரஷ்ய தாக்குதலின் தீவிரம் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.